அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் பத்மா. நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு சுவையான பொங்கலும் வெஜிடபிள் போண்டா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது பொங்கல் செய்ய முறை பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு அரிசி, துருவன கொப்பரை 1 கப். இந்த அளவுக்கு 3 கப்பு வெல்லம் போடணும், 3/4 கப்பு நெய். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான உடனே இது பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இந்த நெய்க்குள்ளவே இதை நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வர மாதிரி வறுக்கணும். இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட 5 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கழுகி வச்சிருக்க அரிசி 1 கப்பு, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு இது 4 விசில் வரணும். 3 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். இதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கணும். கம்பி பாக்கம் வேணாம், கட்டியான பாக்கத்தை எடுத்துக்கணும். இதை நல்லா கிளறணும். பாக்கம் கட்டியாக இருந்தால் தான் பொங்கல் நல்லா டேஸ்டியாக வரும். வரணும். இப்போ பாருங்கள், பாக்கம் ரெடியாக இருக்குது. இப்போது அந்த பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 விசில் வந்தாச்சு. இப்போ வெள்ளை பாக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வெந்துட்டுருக்குது. இப்போ அந்த பாக்கத்தை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாவெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை இதில் திராட்சை கோடம்பு இருக்குது. இதில் நெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு வறுத்து பொங்கலில் போடணும். 4 ஸ்பூனு நெய் விடுறேக்கோ. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் திருவன கொப்பரை இருக்குது, அதையும் போட்டுக்கணும். இதை நல்லா வணக்கணும் கொஞ்ச நேரம். போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பட்டை, லவங்கம், இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இங்கே வேக வச்ச பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் 3 வேக வச்சுருக்கேன். 1 கப்பு அரைச்ச மசாலா, 1 வெங்காயம். வேக வச்சு மேஷ் பண்ண 3 உருளைக்கிழங்கு. இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடாந்து இந்த அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை இதில் போடணும்.
வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அரைச்சி வச்ச மசாலா இதில் போடணும். இதை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி கிளறணும். வேக வச்ச ஒரு வெஜிடபிள் ஒரு கப்பை இப்படி மிக்ஸ் பண்ணணும். உப்பு ஒரு ஸ்பூனோட இதில் போடணும். மறுபடியும் இதை கிளறி விடணும். உருளைக்கிழங்கும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். விடணும். இப்போ கொஞ்ச நேரம் இதை கிளற விடணும். இப்போ போண்டாக்கு தேவையான ஒரு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ போண்டாக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுலு கடலை மாவு, தேவையான உப்பு, சோடா மாவு, ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு கிளறிடலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இதை அந்த கடலை மாவில் நினச்சி போண்டா சுடணும். போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் இப்படியே போட்டு ஆன விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமேல ப்ரௌன் ஆன விட்டு திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆகிற மட்டும் வச்சுட்டு அப்புறம் எடுத்துடலாம். இது குளிர்காலத்துக்கு ரொம்ப சுவையான இருக்கும். இப்போ போண்டா ரெடியாக இருக்குது. சுவையான ஸ்வீட் பொங்கலும் போண்டா ரெடி.